இறந்த நம் முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியமே சிராத்தம். சாதத்தை பிடித்து 6 பிண்டங்கள் வைத்து எள், ஜலம், தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும். தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், பாட்டி, கொள்ளு பாட்டி ஆகிய கோத்திர தாயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாகும் இது. இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம். சிராத்தம் தர்ப்பணம் செய்கிற நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது. பூஜையறையில் தீபம் ஏற்றக்கூடாது. அதேபோல் சிராத்தம் அல்லது தர்ப்பணம் செய்யும் முன்பு ஆண்களும் சரி பெண்களும் சரி நெற்றிக்கு இட்டுக் கொள்ளக்கூடாது. இவை இறைவனை வழிபட நாம் செய்யும் காரியங்கள். பித்ருக்கள் வரும் நேரத்தில் இறை தொடர்புடைய இந்த காரியங்களைச் செய்வதை தவிர்க்க வேண்டும். காரணம், தெய்வத்தை வழிபடும் வேளையில் பித்ருக்கள் வர பயப்படுவார்கள் என்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நம் முன்னோர் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி மற்றும் அந்த பட்சம், அந்த மாதம் ஆகியவற்றில் சிராத்தம் செய்ய வேண்டும். இறந்த நாளில் செய்ய வேண்டிய சிராத்தத்தை ஒரு சிலர் இறந்த நட்சத்திரத்தில் செய்கிறார்கள். அதை தவிர்ப்பது உத்தமம். ஏனென்றால் அன்றைய தினம் திதி மாறி வர வாய்ப்பு உள்ளது. அதனால் இறந்த திதியில் சிராத்தம் செய்வதே சிறப்பு. நாம் செய்கிற சிராத்தம் ஒவ்வொரு வருடமும் நம் முன்னோர் இறந்த திதியில் செய்யப்படுவது. தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்யப்படுகிறது. படையல் என்பது வருடத்துக்கு ஒருமுறை செய்யப்படுவது. நவீன உலகம், விஞ்ஞான யுகம், கணினி யுகம் என்று காலம் வேகமாக மாறிவிட்டது. என் வாழ்க்கையே இயந்திரமயமாகிவிட்டது, தர்ப்பணம் செய்யவே நேரம் இல்லை என்று அங்கலாய்க்கிறார்கள் பலர். மாதத்தில் ஒரே ஒரு முறை வருகிற அமாவாசைக்கு இப்படிச் சொல்கிறார்கள். ஆனால் வருடத்துக்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். ஆகவே எந்தச் சாக்கு போக்கும் சொல்லாமல் தட்டிக் கழிக்காமல் முன்னோரை உரிய காலத்தில் வழிபடுவது நமக்கு நன்மை பயக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இவை அனைத்தையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஆடி மாத அமாவாசை தர்ப்பணமும் தை மாத அமாவாசை தர்ப்பணமும் அவசியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய சிராத்தம் விட்டு போனால் மகாலயபட்சம் அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட நம் 3 தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கிற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் என்கிறது கருட புராணம்.